உறவுகளே, ஈரானை அடிக்கிறதுக்கு எங்கட ஏவுகணை தாங்கிய போர் விமானங்கள உங்கட மத்தள விமான நிலையத்துல நிப்பாட்ட அனுமதி தாங்கோ என்று அமெரிக்கா கேட்ட மாபெரும் கோரிக்கைய நாங்க தரவே மாட்டோம் என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முகத்துக்கு நேரா அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கிற அந்த மாபெரும் பிரேக்கிங் நியூஸ் தான் இப்ப உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. வணக்கம் உறவுகளே. உலக வல்லரசான அமெரிக்காவுக்கு முன்னால எந்த நாடுமே தலையெடுத்து பேச பயப்படுற இந்த சூழ்நிலையில எங்கட இலங்கை இப்போ ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க துணிச்சலான முடிவை எடுத்திருக்கு உறவுகளே. உலக நாடுகளையே ஆட்டி படிக்கிற ட்ரம்போட படைகளுக்கா இலங்கை தடை போட்டது என்று எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நாடாளுமன்றத்துல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இப்ப ஒரு மாபெரும் ரகசியத்தை அப்படியே புட்டு வச்சிருக்கார். பாருங்க உறவுகளே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இப்ப நடக்கிற இந்த போர்ல ஜிபூட்டியில இருக்கிற அமெரிக்க இராணுவ தளத்துல இருந்து இலங்கைக்கு ஒரு அவசரமான கோரிக்கை வந்திருக்கு. அந்த கோரிக்கை என்னவென்றால், கப்பல்களை அழிக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளை தாங்கிய எங்கட 2 அமெரிக்க போர் விமானங்களை மார்ச் 4ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அம்பாந்தோட்டையில இருக்கிற உங்கட மத்தள சர்வதேச விமான நிலையத்துல நாங்க நிப்பாட்டி வைக்க போறோம், எங்களுக்கு அனுமதி தாங்கோ என்றதுதான் அந்த மாபெரும் கோரிக்கை. உறவுகளே, இத கொஞ்சம் ஆழமா நாங்க ஆய்வு செய்து பார்க்கணும். வல்லரசு அமெரிக்கா கேட்டால் எந்த நாடாவது இல்லை என்று சொல்லுமா? ஆனா எங்கட அரசாங்கம் என்ன செஞ்சது தெரியுமா? உலக வல்லரசுகளுக்கு இடையில என்னதான் நெருக்கடிகள் இருந்தாலும் நாங்க எங்கட நடுநிலைமைய ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம், அதனால உங்கட போர் விமானங்களை எங்கட நாட்டுக்குள்ள நிப்பாட்ட நாங்க அனுமதி தரவே மாட்டோம் என்ற அமெரிக்காவோட கோரிக்கைய அப்படியே முகத்துக்கு நேரா நிராகரிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம உறவுகளே, இன்னொரு மாபெரும் ரகசியத்தையும் ஜனாதிபதி சொல்லியிருக்கார். சரியா இதே நேரத்துல ஈரானும் இலங்கை கிட்ட ஒரு கோரிக்கைய வச்சிருந்தாங்க. அதாவது, இந்தியாவுல இராணுவ பயிற்சிய முடிச்சுக்கிட்டு திரும்பின ஈரானோட 3 பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களை கொழும்பு துறைமுகத்துல நிப்பாட்ட ஈரான் அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனா அரசாங்கம், எப்படி அமெரிக்காவுக்கு நாங்க நோ சொன்னோமோ அதே மாதிரி உங்களுக்கும் நாங்க நோ தான் சொல்லுவோம் என்று சொல்லி ஈரானோட கப்பல்களையும் திருப்பி அனுப்பியிருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு விடயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோணும் உறவுகளே. சரியா இந்த மார்ச் 4ஆம் தேதி வாக்குல தான் இலங்கைக்கு தெற்கே காலி கடல் பரப்புக்கு கிட்ட வச்சு ஈரானோட IRS டேனா என்ற போர்க்கப்பலை அமெரிக்கா ரொம்ப கொடூரமா நீர்மூழ்கி குண்டுகளை வீசி அப்படியே மூழ்கடிச்சாங்க. அதுல 80 ஈரானிய மாவீரர்கள் பலியானாங்க என்ற செய்திய நாங்க ஏற்கனவே பார்த்தோம். ஒருவேளை இலங்கை மட்டும் அமெரிக்காவோட அந்த போர் விமானங்களை மத்தள விமான நிலையத்துல நிப்பாட்ட அனுமதி கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஈரான் தன்னோட பழிவாங்கும் தாக்குதலை நேரடியா இலங்கை மேல, குறிப்பா அம்பாந்தோட்டை மேல நடத்தியிருக்கும். எங்கட நாடும் இந்த 3ஆம் உலக போருக்குள்ள அப்படியே இழுக்கப்பட்டு ஒரு மாபெரும் சுடுகாடா மாறியிருக்கும். ஆனா யாருடைய அழுத்தங்களுக்கும் அடிபணியாம எங்கட மக்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம், நாங்க யார் பக்கமும் சாய மாட்டோம் என்று இலங்கை அரசாங்கம் எடுத்த இந்த மாபெரும் முடிவு ஒட்டுமொத்த நாட்டையுமே ஒரு பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றியிருக்கு உறவுகளே. இந்த துணிச்சலான நகர்வை பார்த்து இப்ப சர்வதேச நாடுகளே இலங்கையை திரும்பி பார்க்க தொடங்கியிருக்கு என்றதுதான் நிதர்சனமான உண்மை. உறவுகளே, அமெரிக்க போர் விமானங்களுக்கும் ஈரானிய போர் கப்பல்களுக்கும் இலங்கை அரசாங்கம் நேரடியாக அனுமதி மறுத்துள்ள இந்த துணிச்சலான முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இலங்கை எடுத்த இந்த முடிவு நாட்டை 3ஆம் உலக போர் அபாயத்திலிருந்து காப்பாற்றியுள்ளதா? உங்களது கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள்தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.